இன்னும் 5 நாளா நம்ம 30 days மினி கட் முடிய போகுது. 9:30 மணிக்கு கிளாஸ்ல இருக்கணும். ஆனா நான் இன்னும் வீட்லயே தான் இருக்கேன். டக்கு புக்குன்னு ரெடி ஆகி கிளம்பிட்டேன். ஏதாவது அவசரமா போகும்போது தான் நம்ம மொடா கூடி வேலையை காட்டுவான். அதனால இவனுக்கு உசாரா பெட்ரோல் அடிச்சிட்டேன். நான் போறதுக்குள்ள 10 மணி ஆயிடுச்சு. ஆனா நம்ம சார் தங்கமான மனுஷன், நான் வரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வெயிட்டிங் பண்ணிருக்காரு. கிளாஸை முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு மேங்கோ மில்க் ஷேக்க போட்டோம். அப்புறம் நோட் பண்ண வேண்டிய விஷயம், வித்தவுட் சுகர் தான் குடிச்சேன். அப்புறம் இவரு ஃப்ரிட்ஜ்ல ஏதோ ஒரு மேட்டர் எடுக்க ரொம்ப நேரமா முக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஹியூமானிட்டியை போட்டா, அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வாரமா உள்ளே இருக்கு, அதனாலதான் எடுக்க முடியல அப்படின்னாரு. இந்த மேங்கோவே ஒரு வாரமா உள்ள இருக்குன்னா அப்புறம் நான் குடிச்ச மேங்கோ. இந்த நேரத்துல நம்ம ஜூஸ் கடக்கிற பாய் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இனிமே ஜூஸ் குடிச்சா அது நம்ம பாய் கடையில மட்டும்தான். அப்புறம் விஷால் மார்ட்டுக்கு போயிட்டு எப்ப பாரு ஜிம் அவுட்ஃபிட்ஸ் தான் எடுக்கிறோம், ஏதாவது கேஷுவலா எடுக்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கம்பர்ஷன் டிஷர்ட் கண்ணுல மாடிச்சு. அதை எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணேன். எனக்கு ஏன் அது சூட் ஆகல. சரி கலத்திடுவோன்னு பார்த்தா கலத்த முடியல. அதுக்கப்புறம் தோஸ்தை கூப்பிட்டு தான் கஷ்டப்பட்டு கலத்தினேன். நாங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போனதை பார்த்துட்டு யார் என்ன நினைச்சாங்களோ. ஒரு 20 ட்ரெஸ்ஸுக்கு மேல போட்டு பார்த்திருப்பேன். பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே எனக்கே பிடிக்கல அப்படின்னு நானே மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். அப்புறம் இவனுக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணி இவனை வாங்க வச்சுட்டேன். ஏன்னா இவனை விட்டா இதுக்கு மேல லேட் பண்ணிடுவான். அப்பதான் சீக்கிரமா ஜிம்முக்கு போக முடியும். ஒரு கோட் மீல சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஜிம்முக்கு கீழே போயிட்டு மலைக்கிதமா ஒரு காஃபியை போட்டேன். இன்னைக்கு ஒரு ஷோல்டர் டே. ஒர்க் அவுட்டுக்கு நடுவுல ஊன்னு ஒரே சவுண்டு. என்னன்னு போய் பார்த்தா பெஞ்ச் பிரஸ்ல பிஆர் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு போய் கொஞ்சம் என்னால எதுவும் பண்ண முடியல, மோட்டிவேட் மட்டும் பண்ணேன். அடுத்து நாமளும் பல்கிங் பண்ணும் போது இந்த பிஆர் டிஆர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு, மேரா நாம் சூர்யா. நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் செப்பலை வாஷ் பண்ணேன். என் செப்பலோட ஒரிஜினல் கலரே இதான் அப்படின்றதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்களோட பேட்மிண்டன் ஆட போயிட்டு ஆளுக்கு ஒரு லாலிபப்பை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.